Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அந்த ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Craftiiee World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்துட்டு நான் ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் சில மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸஸ் அண்ட் குவான்டிட்டி எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜுவல்லரி ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். லைக் இந்த நெக்லஸ் செயின் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டால் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த நெக் ஸ்டாண்ட் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நெக் ஸ்டாண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. லைக் ஒயிட், பிளாக் அண்ட் கோல்டன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. நான் ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிளாக்கோட குவாலிட்டி நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 rupees தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்துட்டு 80 rupeesக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ இந்த ஸ்டாண்ட் 80 rupeesக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ 80 rupeesக்கு எனக்கு கிடச்சது இது ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வச்சு ஃபர்தராக நம்ம நெக்லஸ் மேக்கிங் வீடியோஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து நம்ம ஷோ காட்டும் போது ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று பிளாக் கலர் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் வந்துட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும். லைக் கோல்டன் செயின் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா பிளாக் கலரில் போடும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் பிளாக் கலர் ஸ்டாண்டுமே ஒன்று வாங்கினேன். இதுவுமே வந்துட்டு 80 rupees தான். ஸோ ரெண்டு ஸ்டாண்டுமே வந்துட்டு ஈச் 80 rupees. ஸோ 160 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் வந்து நல்லா திக்கான பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன திங் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் செயின் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ செயினில் வந்துட்டு நம்ம அந்த ரோப் போடுவோம்ல, லைக் லாஸ்ட் எண்டில் வந்துட்டு அந்த செயினோட ரோப் இருக்குல்ல, ஸோ அந்த ரோப் வந்துட்டு ஒரு டசன் ஃபுல்லாக வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 12 pieces இருக்குது இந்த பேக்கெட்டில். ஸோ இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 75 rupees. ஸோ 12 pieces வந்துட்டு 75 rupeesக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரே ஒரு ரோப் மட்டும் 20 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அப்போ இந்த ப்ரைஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஒரு ரோப்புக்கு 20 rupees கொடுத்து வாங்கிட்டு இப்போ இந்த டசன் ஃபுல்லாகவே 75 rupeesக்கு வாங்கும்போது ரொம்பவே வர்த்தபுளாக தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு 2 செட் வாங்கியிருக்கேன். லைக் கோல்டனில் ஒன்று அண்ட் தென் மெரூன் கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோப் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு அதில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த லாக்குமே இருக்குது. ஸோ நம்ம செயின் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த ரோப் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோப்ஸ் வந்துட்டு 2 டசன் வாங்கியிருக்கேன். லைக் மெரூன் ஒன்று, கோல்டன் ஒன்று. ஸோ ரெண்டுமே வந்துட்டு 75 rupees தான். ரெண்டுமே குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஒரு திங் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியர் செயின்ஸ் வாங்கியிருந்தேன். லைக் இந்த ஒயிட் கலரில் மணி இருக்கும்ல, இது வந்துட்டு ஆக்சுவலி நான் பேக்கெட்டாக வாங்கலாம்னு நினச்சேன். பட் பேக்கெட்டாக வாங்குறது இந்த மாதிரி செயின் வாங்கினீங்கன்னா இன்னுமே கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த செயின் வந்துட்டு 20 or 30 rupees நினைக்கிறேன். ஸோ இந்த செயின் வந்துட்டு ஒன்று வாங்கினேன். இதுலேயுமே நிறைய மணிலாம் இருக்குல்ல, ஸோ நம்ம பேக்கெட்டாக வாங்குறது இந்த மாதிரி செயின் வாங்குறதுமே வந்துட்டு வொர்த்தபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செயின் எல்லாம் செய்கிறதுக்கு ஒயர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஒயர் தான் வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் அன்பாக்சிங் வீடியோவில் வந்துட்டு கோல்டன் ஒயர் வாங்கியிருந்தேன், அதை காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒயர்ஸ் வாங்கியிருந்தேன். லைக் குட்டி குட்டி நரம்பு மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது மெல்லிஸா. ஸோ இதுவுமே வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees தான். இந்த ஒயிட் கலர் செயின்லையுமே இந்த மாதிரி ஒயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒயர்ஸ் வச்சு நம்ம ஃபர்தராக நிறைய ஜுவல்லரி மேக்கிங் லைக் நெக்லஸ், செயின்ஸ் அந்த மாதிரி நிறைய மேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா Craftiiee World சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் பட்டன். ஸோ இயரிங்கோட பேக் சைடில் இந்த புஷ் பட்டன்ஸ் போடுவோம், அந்த புஷ் பட்டன் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் 1000 pieces இருக்குது. ஸோ 1000+ pieces இருக்குது. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 rupees தான். ஸோ 1000 pieces வந்துட்டு 60-70 rupees நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர்ஸில் போய் வாங்கினோம்னா லைக் ஒரு 10 to 20 pieces வந்துட்டு 20 rupees 30 rupeesன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓவரால் பேக்கெட் 1000 rupees வச்சு வாங்குறது 60 rupeesக்கு ரொம்பவே வர்த். நான் இது வந்துட்டு உங்களுக்கு தனியாக எடுத்து கூட நான் காட்டுறதோட குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா பீசஸ் இருக்குது. அது எல்லாமே ஒயிட் கலர்ஸ். ஸோ நமக்கு வெளியில் ஓவராலாக இருக்கிறதால ப்ளூ கலரில் தெரியுது, பட் எல்லாமே ஒயிட் கலர்ஸ் தான். நம்ம சின்ன சின்ன பேக்கெட்ஸாக வாங்குறதுல இந்த மாதிரி வந்துட்டு ஹோல்சேலில் ஒரு பெரிய பேக்கெட் வாங்கி வச்சுக்கலாம், நமக்கு வந்துட்டு நிறையா யூஸ் ஆகும். இப்போ அதோட குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு செயின்லாம் செய்கிறதுக்காக பீட்ஸ் வாங்கியிருந்தேன். லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீட்ஸ் இருக்கும்ல, உட்டனில் இருக்கும், அந்த கிறிஸ்டல்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீட்ஸ் வந்து நான் நிறையா வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 30 rupees. ஸோ இதே மாதிரி வந்துட்டு மொத்தம் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த செகண்ட் பேக்கெட். ஸோ ரெண்டுமே வந்துட்டு 30 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இதில் வந்து நிறையா பீட்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம நிறையா செயின்ஸ் மேக்கிங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் லைக் இந்த நார்மல் மீடியம் சைஸில் வந்துட்டு ஒரு கோல்டன் பீட்ஸ் பேக்கெட் வாங்கியிருந்தேன். இதுவுமே 30 rupees தான். இதுவுமே குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா பீட்ஸ் நான் வாங்கியிருக்கேன்.
நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உட்டன் பீட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு குட்டி குட்டி சைஸ். ஸோ ஃபஸ்ட் நான் கோல்டன் பீட்ஸ் காமிச்சேன்னா அதை விட ஸ்மால் சைஸஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு 30 ருபீஸ் தான். இதில் வந்துட்டு குட்டி குட்டி பீட்ஸுங்கிறதால வந்துட்டு நமக்கு குவான்டிட்டி நிறையாவே கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டியுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச பீட்ஸ் எல்லாமே பெரிய சைஸ், அதனால அதில் வந்துட்டு குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. இது வந்துட்டு சின்ன பீட்ஸுங்கிறதால இது வந்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே 30 ருபீஸ், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக 30 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயினோட டாலர்ஸ். அந்த டாலர் வந்து நம்ம லாங் செயின் அந்த மாதிரி செயின்ஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி டாலர் இருந்துச்சுன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் டாலர் வச்சு ஒரு செயின் செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி டாலர் வாங்கியிருந்தேன். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு இந்த டாலர் யூஸ் பண்ணி நான் ஒரு செயின் செஞ்சு உங்களுக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்துட்டு 65 ருபீஸ். ஸோ ரொம்பவே வர்த்தாக இருந்துச்சு. அண்ட் தென் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன திங் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கலர் குட்டி குட்டி பீட்ஸ். லைக் நான் நிறைய வீடியோஸில் கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு சில்வர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சில்வர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் 150 to 200 பீசஸ் கிட்ட இருக்குது. ஸோ குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பார்க்கவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சீக்கிரமாக கருத்து போகாது. அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக கேரண்டியான பீட்ஸ் தான். இந்த பீட்ஸ் வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக 20 ருபீஸ் தான். ஸோ 150 to 200 பீட்ஸ் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு கிடைக்கிறது ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் குட்டி குட்டி பேக்கெட்டில் வந்துட்டு லைக் ஒரு 10 பீட்ஸ் 20 பீட்ஸ் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி 150 to 200 பீட்ஸ் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு ரொம்பவே வர்த்தாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு கோல்டன் பீட்ஸில் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரிங் மேக்கிங் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு பேக்கெட் சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கலான்றதுக்காக இன்னொரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு 20 ருபீஸ் தான். இதுலேயுமே 150 to 200 பீசஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் குவான்டிட்டியுமே வந்துட்டு நிறையா இருந்துச்சு. ஸோ பார்க்கவுமே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கோல்டன் கலரில் இருந்துச்சு. ஸோ இது 20 ருபீஸ்க்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்தது. ஆனால் இந்த ஷாப்பில் எல்லா ப்ரைஸஸுமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோமோ அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ நல்ல ரீசனபிள் ப்ரைஸஸ் தான் எல்லாமே. நீங்களுமே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன திங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு புஷ் பட்டன்ஸ் தான். லைக் புஷ் பட்டன்ஸ்னு இல்லாமல் இந்த திருகாணி மாதிரி இருக்கும்ல, அதிலே பட்டன்ஸ் வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு திருகாணி ஹூக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பேக்கெட் 20 ருபீஸ். ஸோ இந்த பேக்கெட் வந்துட்டு ஃபுல்லாக இதில் லைக் ஒரு 50 பீசஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதுவுமே 50 பீசஸ் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு கரெக்டாக இருந்துச்சு ப்ரைஸஸ்மே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில்வர் கலரில் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் இதே மாதிரி பட்டன்ஸ் வந்துட்டு நான் கோல்டன் கலருமே வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கோல்டன் கலர் பேக்கெட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக வேணும், இதை விட எனக்கு நிறைய அமௌண்ட்டில் வேணும் அப்படின்னா பெரிய ஹோல்சேல் பேக்கெட்டாகவுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸ் போதும், இதிலே 50 பீசஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதுவே இப்போதைக்கு போதும்ன்ட்டு நான் இந்த பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ 20 ருபீஸ்க்கு இந்த 2 பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங் போட்டு வைக்கிற கவர். ஸோ இந்த கவர் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு யோசிச்சிருந்தேன். லைக் நம்ம இயரிங் ஆர்டர்ஸ் கொடுக்குறோம் யாருக்காவது, இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த இயரிங் கவர்ஸில் போட்டு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் நீட்டாகவும் இருக்கும். அந்த இயரிங்க்கு எந்த டேமேஜுமே இல்லாமலேயும் இருக்கும். கடையிலலாம் போய் நம்ம இயரிங் வாங்கும்போது கூட இந்த மாதிரி கவர்ஸில் தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த கவர் நான் உங்களுக்கு ஒரு கவர் பிரித்து அதை நான் ஸ்டிக் பண்ணியே காட்டுறேன். ஆக்சுவலி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதால இந்த கவருமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால அவ்வளோவா தெரியல. நான் உங்களுக்கு இதில் வந்துட்டு பீட்ஸ் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தோம்ல பீட்ஸ், ஸோ அந்த பீட்ஸ் வந்துட்டு இந்த கவருக்குள்ளே போட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பீட்ஸ் வாங்கியிருந்தோம்ல அதை நான் இப்போ உங்களுக்கு உள்ளே போடுறேன். அண்ட் தென் இந்த பேக்கெட்டோட குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த பேக்கெட்டில் வந்துட்டு 1000 பீசஸ் கிட்ட இருக்குது. ஸோ 1000 பீசஸ்க்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ரொம்பவே வர்த்துந்தாங்க சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் தான். ஸோ 1000 பீசஸ் வந்துட்டு 70 ருபீஸ்க்கு ரொம்பவே வர்த்து. அண்ட் தென் இந்த கவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இயரிங்ஸ்லாம் ஃபர்தராக ஏதாவது ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா இல்லை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கவர்ஸ் யூஸ் பண்ணி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் நம்மளோட இயரிங் ஜுவல்ஸ்க்கு வந்துட்டு எந்த டேமேஜுமே இல்லாமல் சேஃபாகவுமே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி மெலிசான கவர்ஸ் தான் எல்லாமே ரொம்ப தின்னாக தான் இருக்குது. ஸோ இந்த சின்ன கவர்லேயே வந்து 1000 பீசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப தின் கவராக இருக்கிறதால நமக்கு பார்க்க சின்ன பேக்கெட்டாக தெரியுது. பட் அதில் 1000 பீசஸ் இருக்குது.
இந்த திங்ஸ் எல்லாமே தான் நான் வந்துட்டு ஷாப்பிங் போயிருந்தப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கு தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் நிறையா திங்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே ஆல்ரெடி லென்த்தி வீடியோவாக இருந்துருச்சு. ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த திங்ஸ்லாம் எங்கே வாங்குறேன் அப்படின்ட்டு லாஸ்ட் அன்பாக்சிங் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் சவுகார்பேட்டில் இருக்க ஹோல்சேல் ஷாப்பில் தான் வந்துட்டு வாங்குறாங்க. நிறைய ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்பில் தான் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாமே நான் வாங்குறேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு சவுகார்பேட் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்குனே தனியாக வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த திங்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிராஃப்டிவ் வேர்ல்ட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.